ஹாய், இட்ஸ் சாட்டர்டே ஈவினிங். சாட்டர்டே ஈவினிங்னாலே எனக்கு கொஞ்சம் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தோணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது மூவி பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக ஒரு நூடுல்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணும். நாட் ரெகுலர், பட் அப்படி தோணும் எனக்கு லைட்டாக. எப்பயாவது ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பாஸ்தாவோ நூடுல்ஸோ வந்து செஞ்சு சாப்பிட்ற வழக்கம் இருக்குது. அண்ட் புதுசாக ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கூட நான் சாட்டர்டே ஈவினிங் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சண்டே அடுத்த நாள் லீவு. இன்கேஸ் ஏதாவது பேக் ஃபயர் ஆச்சுன்னா அடுத்த நாள் லீவ், நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் மஷ்ரூம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்தியன் ஸ்டைலில் மக்ரூனி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருந்தது. ஸோ நிறைய பேர் பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கடாய் வச்சுக்கிறோம். கடாய் வச்சுக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஜீரகம், பொடியாக நறுக்குன இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கூட வந்து ஒரு வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 2 பேர்த்துக்கான பாஸ்தா தான் செஞ்சேன். 2 பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 கிராம் அளவுக்கான பாஸ்தாவை ஃபஸ்ட்டே வந்து கொதிக்கிற தண்ணியில் லைட்டாக பாஸ்தாக்கு தேவையான உப்பு அண்டு கொஞ்சோண்டு ஆயில் போட்டு அதை நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் வந்து பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அதில் வந்து தக்காளி பழத்தை போட்டுட்டு தக்காளியும் நல்லா வதக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கி கொஞ்சம் வெங்காயத்தோடு ஜெல்லானதுக்கப்புறமா தேவையான மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த கலர், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனீங்க அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மேஷ் ஆகி அது நல்லா வந்து ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஆகணும். அந்த கலரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் தூள் சேர்க்குறங்காட்டி அந்த கலருமே நல்ல ஒரு ரெட் கலரில் கலருமே பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கலரும் வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெல் பெப்பர்ஸ் ஆட் பண்ணேன். ஆரஞ்சு கலர் அண்ட் எல்லோ கலர் பெல் பெப்பர்ஸ் நான் வந்து ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கேரட். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா காரம் தூக்கலாக இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னா கொஞ்சமாக கேரட் போட்டு நம்ம அதை டைல்யூட் பண்ணலாம். ஸோ நான் வந்து லைட்டாக தான் கேரட் போட்டேன். ஏன்னா நம்ம மஷ்ரூம் கூட நம்ம ரொம்ப வந்து இந்த கேரட்டு, பீன்ஸு மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோன்னு வைங்களேன், அந்த மஷ்ரூமோட டேஸ்ட் வந்து அது காணாமல் அடிச்சிடும். ஏன்னா மஷ்ரூமுக்கு வந்து லைட்டாக ஒரு நான்வெஜ் டேஸ்ட் இருக்குது, ஒரு சிக்கன் டேஸ்ட் வந்து லைட்டாக மஷ்ரூமில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் அதிகமாக போடும் பொழுது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் மஷ்ரூமோட ஃப்ளேவர் அதோட டேஸ்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் செட்டில் பண்ணி விட்டுரும். நான் வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தான் கேரட் எடுத்தேன். மற்றபடி மஷ்ரூம்ஸு அதுக்கப்புறம் பெல் பெப்பர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாமே போட்டு நல்லா கிண்டிட்டு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேக்கெட்டில் போட்ட வரைக்கும் வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் தான் போட்டிருந்துச்சு. ஸோ 8 மினிட்ஸ் அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அதை வடித்து தனியாக வச்சுருந்தேன். ஒரு ஃபில்டரில் வடித்து அதை தனியாக ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா அதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டேன். அவுட்கம் சூப்பராக இருந்தது.